திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறையில் அருளியது. நம்மை எழுப்பிய பெருமானை நாம் எழுப்புவது திருப்பள்ளி எழுச்சி. புறத்திருள் நீங்கும் போது அகத்திருளும் நீங்க அவனை பாடுவது. இதுவரை வினைப்போகம் தந்த மறைப்பு சக்தி அருட்சக்தியாக மாறுவதையும், மறைத்த மலம் நீங்க அறியாமை துயில் நீங்கி அறிவு விழிப்படைவதையும் இப்பகுதி கூறுகிறது. பொற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் என்னை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எங்கள் வாழ்வுக்குப் பொருளாகவும் மூலமாகவும் இருக்கும் பெருமானே, உனக்கு வணக்கம். பொழுது விடிந்தது. உன் பூ போன்ற திருவடிகளில் அணிவிப்பதற்காக ஒன்றுக்கொன்று இணையான இரு பூக்களை கொண்டு வந்திருக்கிறோம். அவற்றை சாத்தி உன்னுடைய திருமுகத்தில் எமக்கு அருள் மலரச் செய்கின்ற அழகான புன்முறுவலை மனத்தினால் காண்கிறோம். உன் திருவடி தொடுகிறோம். சேற்றில் மலரும் செந்தாமரைகளும் குளிர்ச்சி மிக்க வயல்களும் சூழ்ந்த பெருந்துறையில் எழுந்தருளும் சிவபெருமானே, ஏந்தி பிடித்த இடவக்கொடியை உடையவனே, எம்மை அடிமையாகப் பெற்றவனே, எங்கள் பெறானே, படுக்கையிலிருந்தும் எழுந்தருள்வாயாக. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தில் கருணையில் சூரியல் எழையழ நயன கடிமலர் மலரமற்று அண்டலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. கதிரவன் தேரைச் செலுத்தும் அருணன் இந்திரனுக்குரிய கிழக்கு திசைக்கு வந்து சேர்ந்து விட்டான். இருள் போய்விட்டது. உதய ஒளி பரவுகிறது. உன் மலர் போன்ற திருமுகத்தில் கருணையாகிய சூரியன் மெதுவாக எழ எழ அதனால் கண்களாகிய தாமரைகள் மலர அதை காண்பதற்கு அடியார்களின் கண்களாகிய வண்டுகள் வரிசையாய்ச் சேர்ந்து ஒலிக்கின்றன. இவற்றை உன் திருவுள்ளத்தில் எண்ணி பெருந்துறை பெருமானே, திருவருட் செல்வம் தரவரும் ஆனந்த மலையே, அருட்கடலே, பள்ளியிலிருந்தும் எழுந்தருள்க. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது திருப்பொடு நமக்கு தேவனர்ச்செறிகடல் தாளிணை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இருள் நீங்க அழகிய குயில் கூவிவிட்டது. சேவற்கோழியும் கூவியது. நாரைகள் ஒலி செய்தன. வெண்மையான சங்குகள் ஒலித்தன. விண்மீன்கள் ஒளி குறைந்தன. சூரிய உதய காலத்து ஒளி திரண்டு எழுந்தது.
இந்நிலையில் எங்கள் மேல் விருப்பம் கொண்டு தேவதேவனே வீரக்கடல் அணிந்த உன் திருவடிகளை காட்டி அருள வேண்டும். பெருந்துறையில் வளரும் சிவபெருமானே, யாவராலும் அரிதற்கரியவனே, எங்கள் அன்புக்கு எளியவனே, எம்பெருமானே, பள்ளி எழுந்தருள்வாயாக. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துன்னிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி குப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. உன் திருச்சந்நிதியில் இனிமையான இசையெழுப்பும் வீணையை உடையவர்களும் யாழ் வாசிப்பவர்களும் ஒருபுறம் நிற்கிறார்கள். இருக்கு முதலிய வேத மந்திரங்களையும் தோத்திர பாடல்களையும் ஓதுகின்றவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். இரண்டிரண்டு மலராக காம்போடு காம்பாக மாறி வைத்து கட்டப்பட்ட மாலைகளை ஏந்திய கையினர் ஒருபால் இருக்க, உன்னை தொடுபவரும் அழுபவரும் துவண்டு விழுபவருமாக உன் பக்தர் கூட்டம் ஒருபால் இருக்கிறது. தலைமேல் கரங்கூப்பி கும்பிடுவோர் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். பெருந்துரை பெருமானே, இவ்வளவு பக்தி உள்ளவர்களோடு ஒன்றுக்கும் பற்றாத என்னையும் ஆட்கொண்டு இனிய அருள் புரிபவனே, எம்பிரானே, பள்ளி எழுந்தருள்வாயாக. பூதங்கள் தோறும் நின்றாயனின் நல்லால் போக்கிலல் வரவிலல் என நிலை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கெட்டறியோம் உன்னை கண்டு அறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியா எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமானே, 5 பூதங்களிலும் நீ கலந்திருக்கிறாய் என்றும் உனக்கு முடிவுமில்லை தோற்றமும் இல்லை என்றும் புலமைமிக்க ஞானிகள் பாடல்கள் மூலம் பாடுவதும் ஆடுவதும் செய்கிறார்களே தவிர, உன்னை நேரில் கண்டு வழிபட்டவர் யார் என்று நாங்கள் காதால் கேட்டும் அறிந்ததில்லை. குளிர்ச்சி மிக்க வயல்கள் சூழ்ந்த பெருந்துறை மன்னனே, சிந்திப்பதற்கும் அருமையானவனே, எங்கள் முன்னே மனித வடிவில் வந்து எங்கள் துன்பங்களை நீக்கி எங்களை அடிமைகளாக ஆண்டு அருள் வழங்கும் எம்பெருமானே, நாங்கள் காணுமாறு பள்ளி எழுந்தருள்வாயாக. பப்பரவேட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தாரவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றாரணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பரபரப்பு இல்லாமல் பாசங்களை விட்டு உன்னையே உணரும் உன் அடியார்களும் மேலுலகங்களில் சென்று வினைப்போகம் துய்த்து பந்த பாசக் கட்டுக்களை அறுத்தவர் பலரும் மனித இயல்புடையவராகி காதலனை பிரிந்த மைதீட்டிய கண்களை உடைய காதலியின் நிலையில் நின்று உன்னை வணங்குகிறார்கள்.
உமையாள் மணவாளனே, செம்பு கிண்ணம் போன்ற தாமரை மலர்கள் மலர்ந்துள்ள குளிர்ந்த வயல் சூழ்ந்த பெருந்துறையில் எழுந்தருளி உள்ள சிவபெருமானே, இந்த பிறப்பை அழித்து எங்களை அடிமை கொண்டருளும் எம்பிரானே, பள்ளி எழுந்தருள்வாயாக. அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவள் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா. எது எமைப் பணிகொடும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நீ தரும் சிவப்பேரின்பம் பழச்சுவை போன்றது என்றும் அமுதம் போலிருக்கும் என்றும் அடைவதற்கு அரிதானதென்றும் எளியது என்றும் பேசக்கூடிய தேவர்கள் உண்மையில் அதை அறிந்ததில்லை. ஆனால் நாங்கள் இதுவே அவன் திருவுருவம் என்றும் இவனே அவன் என்றும் உறுதியாகச் சொல்லுமாறு எங்களை ஆட்கொண்டு இம்மண்ணில் எழுந்தருளும் தேன்பிக்க சோலைகள் சூழ்ந்த திரு உத்தர கோசமங்கையில் இருப்பவனே, பெருந்துறை மன்னனேன், எங்களை தொண்டு கொள்ளும் வகை எதுவெனக் கேட்கிறோம் எம்பெருமானே, எங்களுக்கு தெளிவு தர பள்ளி எழுந்தருள்வாயாக. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற அறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தொறும் எழுந்து அருளிய பரனே, செந்தடல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய். ஆரமுதே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. எல்லா உலகங்களுக்கும் முந்திய தோற்றமும் காப்பும் முடிவும் ஆனவனே, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற மூவரும் உன்னை அறியும் அறிவற்றவர் என்றால் வேறு யார் உன்னை உள்ளபடி அறிவார்கள்? பந்து வந்து அணையும் மெல்லிய விரல்களை உடைய உமையும் நீயுமாக உன் அடியார்களுடைய பழைய குடிசைகளாகிய நைந்த உள்ளம் தோறும் எழுந்தருளும் பரம்பொருளே, எனக்கு சிவந்த நெருப்பு போன்ற திருமேனியை காட்டி பெருந்துறையில் நீ எழுந்தருளிய கோயிலை காட்டி அந்தணனாக வந்து உன் தோற்றத்தையும் காட்டி வலிய வந்து ஆண்டாய். அடைவதற்கு அருமையான அமுதமே, பள்ளி எழுந்தருள்வாயாக. விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே, உணதொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாடச் செய்தானே. வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று களிதருதேனே. கடலமுதே கரும்பே விரும்பூ அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. வானகத்தில் உள்ள தேவர்கள் அணுகவும் முடியாத மேலான மெய்ப்பொருளே, உன் குற்றேவல் செய்யும் அடித்தொன்றர்களாகிய எங்களுக்கு குருவாக வந்து இம்மண்ணுலகில் நாங்கள் வாழச் செய்தவனே, வன்மைமிக்க
பெருந்துரை செல்வனே, பரம்பரை பரம்பரையாக உனக்கு தொண்டு செய்யும் எங்கள் கண்ணுக்குள் பாவையாக இருந்து மகிழ்வூட்டும் தேன் போன்றவனே, பார்க்கடலில் வந்த அமுதமே, கரும்புச்சாரே, உன்னை விரும்பும் மெய்யன்பர்கள் எண்ணத்துள் இருப்பவனே, எல்லா உலகங்களுக்கும் உயிராயிருப்பவனே, எம்பெருமானே, பள்ளி எழுந்தருள்வாயாக. புவனையில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாரென்று நோக்கே திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் வெறுப்பேதவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ளவல்லாயே. ஆரமுதே பள்ளே எழுந்தருளாயே. பூமியில் சென்று பிறவி எடுக்காமல் வீணாக நாட்களை போக்கி விட்டோமே. இந்த பூமி சிவபெருமான் திருவருள் பெற்று உய்வதற்குரிய வழியல்லவா என்று பலகால் சிந்தித்து பெருந்துரை பெருமானே, திருமாலாகிய அவன் விரும்பவும் பிரமன் ஆசைப்படவும் உன்னுடைய மலர்ந்த மெய்யான திருக்கருணையான திருவருட்சக்தியும் நீயும் இந்த உலகில் புகுந்து எம்மை ஆளாகக் கொள்ள வல்லவனே, அருமைமிக்க அமுதமே, பள்ளி எழுந்தருள்வாய். கோயில் மூத்த திருப்பதிகம் தில்லையில் அருளியது. இறைவனுக்குள் அருட்சக்தியும் அருட்சக்தி வசப்பட்டு இறைவனும் அடியார்களிடம் இருவரும் இருப்பதை உரைப்பது இது. முதிர்ந்த அனுபவம் காட்டுவதும் நல்காது ஒழியான் என்று நம்பிக்கை ஊட்டுவதும் இதன் சிறப்புக்கள் ஆகும். திருச்சிற்றம்பலம். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியா நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே உடையவளாகிய பராசக்தி ஈசனாகிய உன் நடுவில் இருக்கிறாள். ஈசனாகிய நீ ஈசையின் உள்ளத்தில் இருக்கிறாய். உயிராகிய அடியேன் உள்ளத்தில் நீங்கள் இருவரும் இருப்பது உண்மையானால் அடியேன் உன் அடியார் திருக்கூட்டத்துக்கு நடுவில் இருக்கும் திருவருளை தருவாயாக. பொன்னம்பலத்தில் எழுந்தருளும் முடிவற்ற முதலே, என் விருப்பம் நிறைவேற என் முன்னின்று அருள்வாயாக. சிவய சிவ என்ற மந்திரம் இருதலை மாணிக்கம் என்று போற்றத்தக்கது. சி என்பது சிவம், வா என்பது சக்தி, ய என்பது ஆன்மா. இம்மந்திரத்தில் சிவத்துக்கு நடுவில் சக்தியும் சக்திக்கு நடுவில் சிவமும் இரண்டுக்கும் நடுவில் ஆன்மாவும் உள்ளன. எனவே இப்பாடல் இருதய மந்திரப்பாடல் என்று சான்றோர்களால் வணங்கப்படுகிறது. முன்னின்று ஆண்டாய் எனை முன்னம் யானும் அதுவே முயல்வு உற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன். பிற்பட்டு ஒழிந்தேன்
பெம்மானே என் என்று அருள் இவர நின்று போந்திடு எண்ணாவிடில் அடியார் உன்னின்று இவன் என்னாரோ பொன்னம்பல கூத்து உகந்தானே ஏ முன்னாளில் குருநாதனாக எனக்கு முன்னால் நின்று என்னை ஆட்கொண்டாய். நானும் நீ கூறியபடியே செயல்பட்டு நீ இட்ட பணிகளை உன் பின்னால் நின்று செய்கிறேன். ஆனாலும் உன் அருள் கிடைக்காமல் பிற்பட்டு தங்கிப் போய்விட்டேன். பொன்னம்பலத் திருக்கூத்தை விரும்பிய பெருமானேன், நீ எனக்காக தாமதித்து நொண்டிப்பசு வந்த பிறகு கதவைச் சாத்தும் மாட்டுக்காரன் போல அருள் செய்து வா என்று அழைக்காமல் விட்டுவிட்டால் உன் அடியார்கள் உன்னிடம் வந்து இப்படி தங்கிப்போன இவன் யார் என்று கேட்க மாட்டார்களோ? எனவே என்னையும் காத்து கிடந்து ஏற்றருள்வாயாக. உகந்தானே அன்பு உடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்வு இலியேன் சகம்தான் அறிய முறையிட்டால் தக்க ஆறு அன்று எண்ணாரோ மகம்தான் செய்து வழி வந்தார் வாழ வாழ்ந்தாயி அடியேற்கு உன் முகம்தான் தாராவிடின் முடிவேன் பொன்னம்பலத்து எம்முழு முதலே. அன்புடன் அடிமை செய்பவரை விரும்பும் பெருமானே, உன்பால் அன்பு கொண்டு உருகும் உள்ளம் பெறாத உணர்வற்ற இச்சிறியேன் நீ என்னை விட்டுவிட்டாய் என்று உலகம் அறிய முறையீடு செய்தால் உலகினர் உன்னை பார்த்து நீ செய்வது சரியில்லை என்று சொல்ல மாட்டார்களா? பலவாறு வேள்விகள் செய்து உன் அருள் வழிபட்டவர் வாழ்வதற்காகவே வாழும் பெருமானே, பொன்னம்பலத்து முழுமுதற் கடவுளே, நீ எனக்கு முகம் கொடுத்து காப்பாற்றாவிட்டால் பயனற்ற இப்பிறவியை முடித்துக் கொள்வேன் அப்பனே. முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் வழிமுதலே நின் பழ அடியார் திரள் வான் குழுமி கெழுமுதலே அருள் தந்து இருக்க இறங்கும் கொல்லோ என்று அழும் அதுவே அன்றி மற்ற என் செய்கேன் பொன்னம்பலத்து அரசே. எல்லாவற்றுக்கும் மூல முதலானவனே, ஐம்புலன்களுக்கும் முத்தொழில் புரியும் மூன்று தேவர்களுக்கும் எனக்கும் வழி வழியாக வந்து கொண்டிருக்கும் தலைவனே, உன்னுடைய மிகப்படைய அடியார்கள் திரண்டு ஞானமயமான வானத்தில் கூடி கலந்து எடுவதற்கு காரணமான முதல்வனே, அடியேற்கு அருள் புரிந்து என்னோடு இருக்கன் எம்பெருமான் திருவுள்ளம் இறங்குமா என்று அழுவதைத் தவிர பொன்னம்பலத்து அரசரே வேறு நான் என்ன செய்ய வல்லேன்? அரசு பொன்னம்பலத்து ஆடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி இறைதேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரை சேர் அடியார் களி சிறப்ப
காட்சி கொடுத்து உன் அடியேன் பால் பிறை சேர் பாலில் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ அரசனே, பொன்னம்பலத்தில் நடனமிடும் அமுதனே என்று உன் திருவருள் பொடியும் காலத்தையே எதிர்பார்த்து இறையை ஆராய்கின்ற கொக்கை போல இரவும் பகலும் வருந்திக் கிடந்து வாடிவிட்டேன். பிறவிக் கடல் கடந்து உன் திருவடி கரையைச் சேர்ந்த அடியார்கள் மிகவும் மகிழுமாறு காட்சி கொடுத்த நீ உன் அடிமையாகிய என்பால் மட்டும் பிறை ஊற்றிய பாலுக்குள் நெய் புலப்படாது மறைந்திருப்பது போல பேசாமல் இருந்தால் உலக மக்கள் உன்னை ஏச மாட்டார்களா? ஏசா நிற்பரு என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பக யான் தானும் பேணா நிற்பேன் நின் அருளே தேசா நேசரு சூழ்ந்து இருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்து ஆடும் எந்தாய் இனித்தான் இறங்காயே. என்னை புறக்கணித்த உன்னை எல்லோரும் ஏசுவார்கள். என்னை பார்த்து உன் அடிமை என்று மற்றவர்கள் பேசுவார்கள். நானும் அதை காதில் வாங்காமல் உன் திருவருளையே போற்றி காத்து கிடப்பேன். ஒளிமயமானவனே, ஈசனே, பொன்னம்பலத்தில் ஆடும் என் அப்பனே, நின் நண்பர்கள் உன்னை சூழ்ந்திருக்க அவர்கள் நடுவில் அரியாசனத்தில் அருள் அரசனாக நீ வீற்றிருக்கும் அந்த திருவோலக்கத்தை கண்டு தொட இனியாவது எனக்கு இறங்கி திருவுள்ளம் கொள்ளக்கூடாதா? இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் என்று என்று ஏமாந்திருப்பேனை அரும் கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வாரிலி மாடு ஆவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வா என்று அருளாயே. அம்பலத்தில் ஆடும் அருட்கூத்தன் நமக்கு இறங்கி அருள் புரிவான் என்று பலகாலமாய் ஏமாந்து போன என்னை அடைய முடியாத கற்பனைகளை அடையலாம் என்று காட்டி ஆட்கொண்டாய். இப்போது மேய்ப்பாரில்லாமல் வெறித்துத் திரியும் கொண்டிமாடு ஆகிவிட்டேனோ? உன் பக்கத்தில் நெருங்கி இருக்கும் அடியார்களும் நீயும் எந்நாளும் ஒன்றாயிருந்து விளையாடும் பொழுது அந்த இடத்திற்கு பக்கத்திலாவது வர எனக்கு வாழ்வாயிருப்பவனே அருள் புரிய மாட்டாயா? அருளாது ஒழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் இங்கு பொருளா என்னை புகுந்து ஆண்ட பொன்னே பொன்னம்பலக்கூத்தா மருள்யார் மனத்தோடு உன்னை பிரிந்து
மருந்து வேனை வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ நீ எனக்கு அருள் புரியாவிட்டால் எனக்கு அஞ்சாதே என்று அபயம் கொடுப்பவர் யார் இருக்கிறார்கள்? என்னையும் ஒரு பொருளாக எண்ணி இம்மனத்துக்குள் புகுந்து ஆட்கொண்ட பொன் போன்றவனே, பொற்சவையில் ஆடுபவனே, மயக்கம் நிறைந்த மனத்தோடு உன்னை விட்டு பிரிந்து வருந்திக் கொண்டிருக்கும் என்னை வா என்று நீ அழைத்து உன்னுடைய தெளிவுமிக்க மெய்யடியார் திருக்கூட்டத்தை காட்டாவிட்டால் நான் செத்துப்போய் விடுவேன். அப்படி செத்துப்போனால் நீ என்ன ஆண்டான் என்று உலக மக்கள் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டார்களா? சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பாரு கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் ஆகார் பொன்னம்பலத்து ஆடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே அடியார்கள் உன்னோடு கூடி விளையாடும் மகிழ்வினால் தமக்குத்தாமே சிரிப்பார்கள், மகிழ்வார்கள், தேன் போல மனங்கசிவார்கள். கூடி கூடி உன் திருவார்த்தையாகிய புகழ் மொழிகளை பொருள் விரித்து பேசுவார்கள். பிறர் உன் புகழ் பேச கேட்பார்கள், அதை வியந்து பாராட்டுவார்கள். தனித்தனியே இருந்து உன் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பி சிந்தையில் இருத்துவார்கள். பொன்னம்பலத்தில் ஆடும் தலைவனே என்று வாயார கூவி அழைப்பார்கள். இப்படி பரவசமாயிருக்கும் அடியார்களுக்கு முன்னால் நாய் போன்ற நான் இகழத்தக்கவனாக இருப்பேனோ? என் தலைவா, இனியாவது அருள் செய். நல்காது ஒழியான் நமக்கு என்று உன்னாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்க்குடரா வணங்க மனத்தால் நினைந்து உருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாயி என்னை உடையானே உடையானே. உடைமைகளாகிய நமக்கு உடையவனாகிய இறைவன் அருள் புரியாமல் இருக்க மாட்டான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உன் திருநாமத்தையே பலமுறை கூறி கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பாய உன்னையே வாழ்த்தி உரை தடுமாறி உடம்பால் வணங்கி மனத்தால் பலவாறு நினைத்து உருகி பலகாலும் உன் திருவுருவத்தையே மனக்கண்ணில் பாவனை செய்து தியானித்து போற்றி பொன்னம்பலம் என்று பலமுறை அழைத்து வாய் சோர்ந்து நிற்கும் உயிராகிய எனக்கு இறங்கி என்னை உடைய பெருமானே திருவருள் தருவாயாக. கோயில் திருப்பதிகம் தில்லையில் அருளியது. சிவானுபூதி பெற்றவர்களின் அடையாளம் கூறுவது இப்பகுதி. மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலன் ஐந்தின்
வழியடைத்து அமுதே ஊறி நின்று என் உள் எழு பரந்தோதே உள்ளவா காண வந்தருளாய் தேரளின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே இரில்லா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே தேனின் தெளிவானவனே சிவபெருமானே பெருந்துறையில் உள்ள சிவனே அழிவில்லாத பதங்கள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு விளங்கும் இன்பமயமானவனே என்னுடைய அன்பே என் கருத்துக்கு மாறுபட்டு நின்று என்னை மயங்கச் செய்யும் வஞ்சகமான புலன்கள் ஐந்தும் என்னை இழுத்துச் செல்லும் வழிகளை போக முடியாமல் அடைத்து என்னுள் அமுதமாக சுரந்து எழக்கூடிய மேலான ஒளியே உன்னை உள்ளபடி நான் காணும்படி வந்து அருள்வாயாக. அன்பினால் அடியேன் ஆவியோடாக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக என் பரமல்லாயின் அருள் தந்தாய் யான் இதற்கு இளன்போர் கை மாறு முன்புமாய் பின்பு முழுதுமாய் பரந்த முத்தனே முடிவில்ல முதலே தென் பெரும் துறையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்து அரசே எல்லா உலகங்களுக்கும் முன்னாகவும் அவை அழிந்ததற்கு பின்பாகவும் அவை முழுதுமாகவும் நிறைந்து நிற்கும் காலமும் இடமும் கடந்த பெருமானேன் என்றும் அழிவில்லாத மூலமுதற் பொருளே அழகுமிக்க பெருந்துறையில் வீற்றிருந்தருளும் சிவபெருமானேன் சீர்மிகுந்த திருக்கையிலை மன்னனே உன்பால் வைத்த பேரன்பால் என்னுடைய உயிரும் உருகிற்று உடம்பும் ஆனந்தமாய் கசிந்து உருகிற்று இதை அடையத் தகுதி சிறிதுமில்லாத எனக்கு உன் இனிய பேரருளைப் புரிந்தாய் இதற்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன். அரசனே அன்பர்க்கு அடியனேன் உடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்று உருக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே சிறை பொறாமன்னும் அமுதத்தெண் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்றால் உணர்வது ஓர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. அன்பு செய்பவரை அருளால் ஆட்சி செய்யும் மன்னனே அடிமையாகிய என் அப்பனே உயிரோடு இணைந்த உடம்பு மயிர்கால்கள் தோறும் கனிய வைத்து என்னுள்ளே புகுந்து அதையே உன் திருக்கோயிலாக்கி அதிலேயே நிலைத்து நின்று உன் கருணையால் என்னை உருக வைத்து அறியாமை ஆணவம் ஆகிய பொய்யிருளை அகற்றிய உண்மையான ஒளியே
அலை வீசாமல் நிலை பெற்றிருக்கும் அமுதம் நிறைந்த தெளிவான கடலே, பெருந்துறையில் உள்ள சிவமே, யான் கூறும் சொற்களையும் என் உள்ளத்து உணர்வையும் கடந்து நின்று என்னால் உணர மட்டுமே கூடிய சொல்லற்கரிய உணர்வே, நான் உன்னை முழுவதுமாக பேசுவதற்கு என்னுள் இருந்து நீதான் உணர்த்த வேண்டும். உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒழிந்தார் உணர்வுக்கும் தெரிவு அரும் பொருளே, இணங்கு இலி எல்லா உயிர்க்கும் உயிரே, எனை பிறப்பு அறுக்கும் எம் மரும் தேயே, திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவெளியே, திருப்பெருந்துறை உரை சிவனே, குணங்கள் தாமில் இன்பமே, இன்பமே உன்னை குறுகினேற்கு இனி என்ன குறையே. பெருந்தவத்தால் உன்னை உணர்ந்ததாக கூறும் பெரிய முனிவர்கள், தேவர்கள் இவர்கள் தவிர மற்றையோராகிய எல்லோருடைய உணர்வினாலும் உணர முடியாத மெய்ப்பொருளே, தன்னொப்பார் இல்லாதவனே, எல்லா உயிர்களுக்குள்ளும் அவற்றை இயக்கும் உயிராய்த் திகழ்பவனே, என் பிறவிப்பிணியை ஒழிக்க யான் பெற்ற அருமருந்தே, பொருள் புலப்படாமல் செறிந்திருக்கும் ஒப்பற்ற ஆணவ இருளில் தெளிந்து காணப்படும் ஞான வெளியே, பெருந்துரை சிவபெருமானே, எல்லா குணங்களையும் கடந்த இன்பமே, உன்னை அணுகிய எனக்கு இனி என்ன குறை இருக்கிறது? குறைவில்லா நிறைவே, கோதில்லாமுதே, இருளா கொழும் சுடற்குன்றே, மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே, சிறை பெற நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெரும் துறை உரை சிவனே, இறைவனே, நீ என் உடல் இடம் கொண்டாய், இனி உன்னை என் இறக்கேனே. குறைவது என்பதே இல்லாமல் எங்கும் எப்பொழுதும் நிறைந்திருப்பவனே, குற்றமில்லாத பேரமுதமே, அழிவில்லாத வளமிக்க ஒளிமலையே, வேதங்களாகியும் வேதங்கள் விளக்கும் உட்பொருளாகியும் வந்து என் மனத்தவிசில் நிலையாக வீற்றிருக்கும் மன்னனே, அணை கட்டப்படாத தண்ணீர் போல அடியார்கள் மனமாகிய அன்பு பள்ளங்கள் எல்லாவற்றிலும் பாயும் பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே, எல்லா உயிர்களிலும் தங்கியிருப்பவனே, நீ என் உடலையே உன்னுடைய உரிமையிடமாக்கிக் கொண்டாய், இனி இன்ப துன்பங்கள் உனக்கே என்பதால் இனி உன்னிடம் எதை யாசிக்கப் போகிறேன்? இறந்திறந்து உருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியே, இமையோர் சிரம் தன்னில் பொலியும் கமலச் செவடியாய், திருப்பெரும் துறை உரை சிவனேயே, நிறந்த ஆகாயம் நீர் நிலம் தீ கால்வாய் அவை அல்லையாய், ஆங்கே கரந்தது ஓர் உருவே, கழித்தனன் உன்
உன்னை கண்முறக் கண்டு கொண்டு இன்றே பலகாலும் உன்னிடம் உன்னையே கேட்டு கேட்டு உருகுமாறும் என் மனத்தில் தோன்றிய ஞானப் பிழம்பே, தேவர்கள் தலைமணக்க வீற்றிருக்கும் தாமரை பாதனே, பெருந்துறையில் எழுந்தருளும் சிவபெருமானே, எங்கும் பரவிய வானம் நீர் நிலம் தீ காற்று ஆகிய 5 பூதங்களாகியும் அவற்றுக்கு அப்பாற்பட்டு நின்றும் அந்த பூதங்களிலேயே மறைந்தும் காட்சி தரும் பேரின்பத் தோற்றமே, என் கண்ணார உன்னை கண்டு கொண்டேன், களிப்புற்றேன், இனி என்ன வேண்டும்? இன்றெனக் கருளி இருள் கடிந்து என் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பு அற நினைந்தேன், நீ அல்லால் பிரிது மற்ற இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் துறை உரை சிவனே, ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை. யார் உன்னை அறியகிற்பாரே? என் உயிர் எல்லா பொருட்களிலும் சென்று சென்று பாசக்கூட்டங்களிலிருந்து விடுபட்டு அணு அணுவாய் தேய்ந்து இறைவனோடு சேர்ந்து இறை அனுபவம் பெற்று தன்னையே மறந்து திருவடியில் 2 கலக்கும் பொழுது தோன்றும் பெருந்துறை சிவனே, இன்று அடியவனுக்கு அருளி அறியாமை இருளை அகற்றி என் மனத்தில் உதிக்கின்ற ஞானக் கதிரவனாகி நிற்கின்ற உன் தன்மையை மறப்பில்லாமல் பிற நினைவுகள் அற்றுப்போக நினைத்தேன். உன்னைத் தவிர வேறு பொருளில்லை என்பதை உணர்ந்தேன். எந்த பொருளும் நீ இல்லை, உன்னையன்று எந்த பொருளும் இல்லை. மரமும் நிழலும் போல உயிரும் உடலும் போல உடனாய் நிற்கிறாய். உன்னை அறிய வல்லவர் யார் இருக்கிறார்கள்? பார்ப்பதும் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பரந்தது ஓர் படர் ஒளி பரப்பே, நீர் உறுத்தியே நினைவதேல் அரிய நின்மல நின் அருள் வெள்ள சீர் ஒரு சிந்தை எழுந்தது ஓர் தேனே, திருப்பெரும் துறை உரை சிவனே. திருப்பெரும் துறை உரை சிவனே, ஆர் உறவு எனக்கு இங்கு ஆர் அயல் உள்ள ஆனந்தம் காக்கும் என் சோதி. செயல்கள் நடப்பதற்குரிய பூமியும் புண்ணியம் செய்தார் மறுமையில் சென்று சேரும் பதங்களும் அவற்றை அடக்கி உள்ள பல அண்டங்களும் இவை எல்லாமாகவும் தோன்றி விரிந்திருக்கும் படர்ந்த ஒளிப்பரப்பான அறிவு ஆகாயமே.
நீராகிய சக்தியை தன்னுள் கொண்ட தீயாகிய சிவமேன். நினைக்க முயன்றால் அதற்கு அருமையான மலம் கடந்தவனேன். உன்னுடைய திருவருளாகிய வெள்ளம் பாய்வதால் சிறப்புற்ற அடியார்கள் மனத்தில் தோன்றும் இன்பத்தேனே. பெருந்துறையில் உள்ள சிவபெருமானே, எல்லாம் நீயாக இருப்பதால் இவ்வுலகில் எனக்கு யார் உற்றார், யார் அயலார்? ஆனந்தம் தரும் பேரொளியே, எனக்கு யார் மேலும் விருப்புமில்லை, வெறுப்புமில்லை. சோதியாய்த் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே, சொல்லுதற்கு அறிக ஆதி நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்தமால் கடலே, தீதில்லா நன்மை திருவருள் குன்றே, திருப்பெரும் துறை உரை சிவனே. யாது நீ போவது ஓர் வகை எனக்கருளாய் வந்து நின் இணையடி தந்தே. அருட்பெருஞ்சோதியாய்த் தோன்றும் ஒளி உருவம் பெற்றவனே, அருவாக இருக்கும் ஒருவனே, சொல்ல முடியாத முழுமுதலே, நடுவே முடிவே, ஐம்புலக்கட்டுக்களை அறுக்கும் ஆனந்தப் பெருங்கடலே, தீமை கலக்காத நன்மையே ஆன திருவருள் மலையே, பெருந்துறையில் சிவபெருமானே, நீயாக வந்து உன் திருவடிகளை தந்து என்னை அடிமை கொண்டவன் இப்பொழுது என்னை விட்டு எப்படி போக முடியும்? எனக்குச் சொல்வாயாக. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்தம் ஒன்றும் இல்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறை உரை சிவனே, எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாயான், இதற்கு இளன்வோர் கைமாறே. என் அப்பனே, கைமாறு வேண்டா கருணையினால் நான் அனுபவிக்க உன்னைத் தந்தாய். அனுபவிக்கும் பொருளாக என்னை ஏற்றுக்கொண்டாய். சுகத்தைச் செய்பவனே, நம் இருவரில் யார் சாமர்த்தியமுள்ளவர்? உன்னை பெற்ற நான் எல்லை காண முடியாத ஆனந்தம் பெற்றேன். நீ என்னிடமிருந்து எதைப் பெற்றாய்? என் மனத்தையே கோயிலாகக் கொண்ட சிவபெருமானே, பெருந்துரை செல்வனே, ஈசனே, என் உடலில் இடங்கொண்டவனே, யான் இதற்கு கைமாறாக உனக்கு எதுவும் செய்ய முடியாதே.